வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை 14 கடலோர மாவட்டங்களில் 2 நாள் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலில் படகுகளில் ரோந்து சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு போலீசார் ஒத்திகை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார், கடலோர காவல் படை உள்ளிட்டோர் இணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே விளைநிலத்திற்குள் புகுந்து பனைமரத்தை தும்பிக்கையால் தள்ளும் யானையின் வீடியோ இணையதளத்தில் பரவலாகியுள்ளது. சிவகிரி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் மா, பலா, தென்னை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த யானை தனது தும்பிக்கையால் உயரமான பனைமரத்தை கீழே தள்ள முயன்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் நகை கடையில் ஷட்டரை கட்டிங் மிஷின் வைத்து அறுத்து நகைகளை திருட முயன்ற கொள்ளையர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. சின்னசேலம் கடைவீதி பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் சேலம் சாலையில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது கடையின் ஷட்டர் கட்டிங் மிஷின் வைத்து அறுக்கப்பட்டிருந்ததை கண்டு சீனிவாசன் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் விடுதியில் கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் மற்றும் உலர்பழங்களை மதுவுடன் சேர்ந்து கிலோ கலவை தயாரித்து ஊற வைத்தனர். முறையாக ஊற வைத்த உலர்பழ கலவையை கொண்டு 100 கிலோ கேக் தயாரித்து கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளனர். ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதிக்கு 40க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் இடம்பெயர்ந்துள்ளதால் வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நமது சாணமாவு காப்பு காட்டிற்கு 40 முதல் 50 யானைகள் வந்துள்ளன. ஊர் மக்கள் எச்சரிக்கையுடனும் கவனத்துடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாணமாவு, பீஜேபள்ளி, கோம்பிப்பள்ளி, பென்னிக்கல், ராமாபுரம், ஆலியாளம் உள்ளிட்ட கிராமங்களில் நெல் மற்றும் ராகி பயிர்கள் பயிரிடப்பட்டு உள்ளது. இதனை உண்பதற்காக ஊடைதுர்க்கம் வனப்பகுதியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக இடம்பெயர்ந்துள்ளன. இதனால் இரவு நேரங்களில் தோட்டத்திற்கு காவல் காக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் முட்டை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து 1 லட்சம் மதிப்பிலான முட்டைகள் சேதமடைந்தன. திருத்தணி அருகே அத்திமாஞ்சேரிப்பேட்டை பள்ளிப்பட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் முட்டை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதனால் இந்த லாரியில் இருந்த 1 லட்சம் மதிப்பிலான முட்டைகள் உடைந்தன. சாலையில் உடையாமல் இருந்த முட்டைகளை வாகன ஓட்டிகள் அள்ளிச் சென்றனர். கோடியக்கரை வன உயிரின சரணாலய பகுதியில் தேங்கிய மழைநீரில் மான்கள் துள்ளி விளையாடின. கோடியக்கரையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் வன சரணாலய பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. அங்கு வசிக்கும் மான்கள் வெயில் காலத்தில் தண்ணீர் கிடைக்காமல் அங்கும் இங்கும் அலைந்த நிலையில் தற்பொழுது வனப்பகுதி முழுவதும் தண்ணீர் நிரம்பியிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயில் பிரகார பகுதிகளில் நின்று சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் பதிவேற்றம் செய்வது அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இதுபோன்ற அத்துமீறல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து எச்சரிக்கை பலகை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராமாபுரம் கிராமத்தில் பெண்கள் கிராமிய பாடல்களை பாடியவாறு தாளடி நடவு பணியில் ஈடுபட்டனர். வேளாண் பணிகளின் போது உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்க பாடல்களை பாடியது கேட்போரை ரசிக்க வைப்பதாக அமைந்தது.
நாமக்கல் மாநகரின் மைய பகுதியில் 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டின் முதல் வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெற்றது. கிலோ வெண்ணெயை கொண்டு பல்வேறு வண்ணங்களில் சுமார் 3 மணி நேரம் அலங்காரம் செய்யப்பட்டது. அலங்காரம் முடிந்த பின் திரை விலக்கப்பட்டு நடைபெற்ற தீபாராதனையை பக்தர்கள் மெய்மறந்து தரிசனம் செய்தனர். ஆதரவற்றோர் இல்லத்தில் தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் அருண் விஜயின் காணொலி வெளியாகி உள்ளது. நடிகர் அருண் விஜய் நேற்று தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் உதவும் கரங்கள் என்ற ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தனது குடும்பத்தினருடன் சென்று அங்குள்ளவர்களுக்கு உணவு பரிமாறி கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார்.